வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். ஒரு வாலிபர் அவர் பைக்கில் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அப்படியே போயிட்டே இருக்கார். அந்த போகும்போது சைடில் ஒரு மெதுவாக தான் போகிறாரு. மெதுவாக போகும்போது சைடில் ஏதோ பணம் கிடக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவர் பணம் இருக்குது, ஏன்னா வண்டியை அவர் நிறுத்திட்டு ஸ்டாண்டை போட்டு பார்க்குறாரு. கிட்ட வந்து பார்க்குறாரு. அந்த பணம் அப்படியே இப்போ காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஒரு நோட்டை எடுக்கிறாரு, எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய நோட்டுகள் ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதில் இருக்க மாதிரி இருக்குது. அதில் கை விட்டு இது பண்ணுறதை எடுக்கிறதுக்கு போகிறாரு. டக்குன்னு உள்ளே போயிடுது. இப்படியே அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். பணம் வந்து அவர் கைக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அதனால் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக பணம் எப்படியாவது பண்ணலாம், கையை உள்ளே விட்டு எடுத்துடலான்ட்டு அது முழு மும்பரமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. அவர் நிறுத்தினா வண்டியை பற்றி கவலைப்படல. வண்டி மட்டும் அந்த பக்கத்தில் இருக்குது, அதை பற்றி கவலைப்படல. ஸோ இதை உடனே இன்னொரு பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தால அதில் அவர் வண்டிக்கு அது சாவியெல்லாம் எடுக்கலை. பணம் எடுக்கணுன்ற அவசரத்தில் அந்த சாவியை கூட எடுக்கலை. சாவி எடுக்காமலே விட்டு வந்தார். இதெல்லாம் வந்து அந்த பணம் வச்சவரோடைய ஒரு பிளான். அது தெரியாமல் இவர் ஏமாந்து அங்கே வந்து பணத்தை எடுக்கிற மாதிரி இருந்துட்டுருக்காரு. உள்ளே வச்சு ஒருத்தருக்கு டக்குன்னு உள்ளே எடுத்துக்கிறாரு. இதில் மும்பரம் வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆள் போயிடுறாரு. ஸோ அந்த பணம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணவர் அவருடைய பைக்கை இழந்துடுறார். அவர் மட்டும் ஒழுங்காக போயிருந்தாலும் போயிருக்கலாம். ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு 60,000-70,000 மதிப்புள்ள ஒரு பைக்கை இழந்துட்டார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயுமே இலவசம் சும்மா கிடைக்குது அப்படின்றதுக்காக, ஏதோ கிடைக்குதுன்றதுக்காக நாம் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டால் நம்ம சும்மா கிடைக்கிறத எடுத்தோம்னா நமக்கு அதை விட பெரிய நஷ்டம் வரும். இதை சிலர்லாம் வந்து ஒரு சாப்பாடு இலவசமாக கிடைக்குது, நான்வெஜிடேரியன் ஃபுட்டு நிறைய இலவசமாக கிடைக்குதுன்றதுனால சிலர்லாம் நிறைய சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு தானே உடலுக்கு தீங்கு ஏற்படுத்திக்குவாங்க. அதனால் எதுவுமே வந்து நமக்கு இலவசமாக கிடைக்குது, சும்மா கிடைக்குது அப்படின்னு நினச்சோம்னா அதில் ஏதோ பாதிப்பு இருக்க போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.